அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் நாமளே டவுன்லோடு பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே சர்ச் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அடிங்க. அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அடித்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துடும் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ ஒன்றுக்கும் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு அரசோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் செகண்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்த்து டெத்து எல்லாமே இருக்குது. இதில் பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதை டவுன்லோடு பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் அதில் இ சிக்னேச்சர் இருக்காது. அப்படி இ சிக்னேச்சர் இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்னேச்சரோட நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பர்த்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெண்டர் ஃபஸ்ட்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆர்சிஹெச்ஐடி தெரிஞ்சதுன்னா நேராக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணி நம்பர் போட்டிங்கன்னா போதும். தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலா ஃபீமேலான்னு கிளிக் பண்ணிங்க. நான் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏரியாவாக இருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பர்த் பிளேஸ், அவங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா வீட்டில் பிறந்தாங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல், ஆனால் ஹாஸ்பிட்டல் போடுறேன். அடுத்து எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஏரியா பேரை ஜஸ்ட்டு டைப் பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் நான் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலை ஜிஹெச்சை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த், குழந்தை பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க இயரோட. இப்போ நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பக்கத்தில். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். 8489 இருக்குங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த அந்த குழந்தைகள் எல்லாருடைய இதுவும் அங்கே காமிக்கும். அதில் நீங்கள் தேடின குழந்தைங்களோட இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இ சிக்னேச்சர் இங்கேயே இருக்குது. சிக்னேச்சர் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் நேயர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். until this is Ramji, take care, bye bye.